மகடம் மூவி அட்டர் ஃபிளாப் ஆனதுக்கும் விஸ்வநாதன் சென்ஸ் மெகா பிளாக் பஸ்டர் ஆனதுக்கும் ஏகப்பட்ட காரணம் இருந்தாலும் இந்த ரெண்டு படங்களோட கிளாஸ் மிக பெருசா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அப்படி இந்த ரெண்டு படங்களோட கிளாஸ்ல எது வின்னர்னு இந்த வீடியோல பாத்திரலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் விஷாலோட மகுடம் மூவியை பத்தி பாத்திரலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்பவே சிம்பிள் தான். பையன் விஷாலோட ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்கணும். அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனை தான் டோட்டல் கதையே. படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட்னா ஜிவியோட மியூசிக் தான். ரெண்டாவது விஷாலோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸை தவிர்த்து மத்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல ஏகப்பட்ட மைனஸ் இருக்கு. படத்தோட டைரக்டர் விஷால் ஸ்டோரியில சொதப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே ரொம்பவே அடி வாங்கிருச்சு. படம் ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். எந்த ஒரு இடத்துலயுமே எலிவேஷன் பாயிண்டே இருக்காது. இந்த படத்துக்கு நான் பெரிய ஹைப்பே வச்சிருந்தேன். ஏன்னா டீசர் ட்ரைலர்லாம் பயங்கரமா இருந்துச்சு. விஷால் இந்த படத்துக்கு டைரக்ஷன்ல நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. பட் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியல. படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸை தவிர்த்து இருந்திருக்கலாம். மத்தபடி எல்லா ஆக்டிங்குமே ஓகே தான். நேத்து நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கல. சோ இப்போ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5 to 2.9. இப்போ அப்படியே சூர்யானோட விஸ்வநாதன் சென்ஸ் படத்தை பாத்திரலாம். இந்த படத்தோட ஒன்லைனுமே ரொம்ப சிம்பிள் தான். ஹீரோட அம்மா தான் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதுல ஹீரோக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் தன்னோட அம்மாக்காக சர்கட் பேபி பெத்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்னலாம் நடக்குது அதுதான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன் ஃபில்டா நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல சின்ன லாக் இருந்தாலும் அதுக்கு அடுத்து வர சீன்ஸ்லாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுது. சூர்யானாக்கு ஒரு மெயினான எமோஷனல் சீன் இருக்கும். அதெல்லாம் கொடுத்த காசுக்கு ஒர்த்துட்டான்னு தோணும். படத்தோட ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு டயலாக் போட்டு இருந்தாலோ இல்ல யாராவது ஓவர் ஆக்டிங் பண்ணிருந்தாலோ அது அங்கேயே கிரிஞ்ச் ஆகி சொதப்பி இருக்கும். அதை எந்த ஒரு இடத்துலயுமே மிஸ் பண்ணாம பேலன்ஸ்டா பண்ணிருக்காங்க. சூர்யானா மமிதா ராதிகா காம்போலாம் வேற லெவல். ஜிவியோட மியூசிக்லாம் பிளசண்டா நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜு வர சீன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராதிகா மேமோட யதார்த்தமான ஆக்டிங்மே நல்லா இருந்துச்சு. சூர்யானோட ஆக்டிங்லாம் செம்ம செட்டில்டா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. சூர்யானாக்கு பேக் டு பேக் பிளாக் பஸ்டரா இருக்க போது இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5 to 3.9. சோ இப்போ நீங்க சூஸ் பண்ணீங்க மக்களே இந்த வீக்கெண்டுக்கு எந்த படம் போலான்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.